மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளர்களில் சமஷ்டியை வலியுறுத்துபவர்களுக்கு ஆதரவு, சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர்களில் யாராவது சமஷ்டியை வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் தமிழர்கள் சுயாட்சியுடன் வாழ்வது தொடர்பாக தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வலியுறுத்தினால் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பாக தமிழரசு கட்சி பரிசீலனை செய்யும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மாதம் 10, 11 தேதிகளில் மத்திய குழு கூடி பொது வேட்பாளரை ஆதரிப்பதா அல்லது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சமஷ்டியை வலியுறுத்தும் வேட்பாளரை ஆதரிப்பதா என்று முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் விக்னேஸ்வரன் வடமாகாண சபையையே நடத்த முடியாதவர் என்று சுமந்திரன் குறிப்பிட்டது தொடர்பாக ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு தமது கட்சியை சேர்ந்தவரின் கருத்துக்கு வியாக்கியானம் வழங்குவது சரியான விடயமல்ல எனவும் விக்னேஸ்வரன் தான் வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இப்போதைய காலச்சூழலில் அனைவரையும் ஒன்றிணைத்து செல்ல வேண்டும், ஒற்றுமையை குழப்பி அதனை விட்டு பேசிக்கொண்டிருந்தால் அடிப்படை அரசியலை கொண்டு செல்வதில் பிரச்சினை உள்ளது என்றும் குறிப்பிட்டார். மஹிந்த ராஜபக்ஷ பிள்ளையானை நம்பி போலீஸ் அதிகாரம் கொடுக்கலாமா என்று கேட்டிருந்தார். அதற்காகவே முன்னாள் நீதியரசரை களம் இறக்கி போலீஸ் அதிகாரம், நிதி அதிகாரம் வழங்குமாறு கோரியிருந்தோம். எல்லோருடைய விருப்பத்திலே தெரிவு இடம்பெற்றது எனவும் தெரிவித்துள்ளார். விஜயதாச ராஜபக்ஷ தனது அமைச்சர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். விஜயதாச ராஜபக்ஷ தனது அமைச்சர் பதவியிலிருந்து விலகியுள்ளதாக கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கப் போவதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ கடந்த வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார். மக்கள் கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக களமிறங்குவதாகவும் சின்னத்தை பின்னர் அறிவிப்பதாகவும் விஜயதாச தெரிவித்துள்ளார். இலங்கையினதும் இலங்கை மக்களினதும் வெற்றியை முன்னிறுத்தியே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். உங்களது விதியை தீர்மானிக்கும் உரிமையை அரசியல்வாதிகளிடம் கையளித்து பார்த்து கொண்டிருப்பதால் எஞ்சியது துன்பம் மாத்திரமே. உலகம் மாற்றமடைவதை பார்ப்பதற்கு விரும்பினால் அம்மாற்றத்தை உங்களால் மாத்திரமே ஏற்படுத்த முடியும் என்றும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ மக்களுக்கு அறைகூவல் விடுத்துள்ளார். அறகலைய மக்கள் போராட்ட இயக்கத்தின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குகிறார் சட்டத்தரணி நுவான் போபகே. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் போராட்ட கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக சட்டத்தரணி நுவான் போபகே போட்டியிட உள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பொது நூலகத்தில் நடைபெற்ற மக்கள் போராட்ட கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர்களை அறிவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே மக்கள் போராட்ட கூட்டணியின் பிரதிநிதி லகிரு வீரசேகர இதனை தெரிவித்தார். தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் இலங்கையில் சமத்துவ மக்களின் அபிலாஷைகளை முன்னெடுத்துச் செல்லும் நோக்கில் பொதுமக்களின் போராட்டத்தில் தனது தொழில் வாழ்க்கையிலும் வெளியிலும் தனது வாழ்க்கையை கூர்மைப்படுத்திய நுவான் போபகே தற்போது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளார். அத்துடன் 2017 ஆண்டு மேத்தோட்டமில்ல அனர்த்தத்தை ஏற்படுத்திய கொலன்னாவ குப்பை மேட்டுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் அமைப்பாளராக நுவான் போபகே 2009 ஆண்டு முதல் செயற்பட்டு வருகின்றார். இதேவேளை 2023 ஆண்டு தனது குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் தந்தையின் குடியுரிமையை இலங்கையர் என்று பதிவு செய்ய அவர் தலையிட்டு இருந்தமையும் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வேட்பாளர் தொடர்பில் பொது கட்டமைப்பு எடுத்த முக்கிய தீர்மானம். தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் இடையில் உருவாக்கப்பட்டுள்ள பொது கட்டமைப்பு சில முக்கிய தீர்மானங்களை நேற்று ஞாயிற்றுக்கிழமை எடுத்துள்ளது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் விசேட கூட்டம் யாழ் நகரில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நடைபெற்ற போதே பொது கட்டமைப்பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக
ஆராய்ந்து முக்கிய சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. இச்சந்திப்பு தொடர்பாக சிவில் சமூக பிரதிநிதியும் பொது கட்டமைப்பின் உறுப்பினருமான அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் இடையில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் முதலாவது கூட்டம் இன்று நடைபெற்றது. இதன்போது பொது வேட்பாளரை நிறுத்துவது குறித்தான பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் சில தீர்மானங்களை எடுத்திருப்பதாக தெரிவித்தார். அதாவது இந்த பொது கட்டமைப்புக்கு கீழ் வரக்கூடிய உப கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக வேட்பாளர் யார் என்பதை தெரிவதற்கும் தேர்தல் அறிக்கையை தீர்மானிப்பதற்கும் கட்சி சின்னத்தை தீர்மானிப்பதற்குமான உப கட்டமைப்புகள், நிதி மற்றும் பரப்புரை நடவடிக்கைகளுக்கான உப கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் உரிய கட்டமைப்புகளால் உரிய நேரத்தில் அந்தந்த விடயங்கள் தொடர்பில் அறிவிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். 40 கிலோ எலி கரையுடன் 2 கைது. கந்தளாய் நீர்த்தேக்கத்தில் எலிகள் மற்றும் ஏனைய வனவிலங்குகளை கொன்று இறைச்சிக்காக விற்பனை செய்த 2 சந்தேகத்தின் பேரில் 40 கிலோ எலிக்கரையுடன் நேற்று கைது செய்யப்பட்டதாக சிகிரிய வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்தனர். கந்தளாய் நீர்த்தேக்க பகுதியில் உள்ள வனவிலங்குகளை நீண்ட காலமாக சுட்டு கொன்று இறைச்சிக்காக விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் பேரில் சிகிரியாவை சேர்ந்த வனவிலங்கு அதிகாரிகள் குழு ஒன்று கந்தளாய் நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மேலும் 2 இறைச்சியுடன் தப்பி சென்றதாகவும் வனவிலங்குகளை வேட்டையாட பயன்படுத்திய துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை காதலி கண்முன் பிரான்ஸ் வாழ் கிளிநொச்சி இளைஞர் தூக்கிலிட்டு தற்கொலை. கிளிநொச்சி ருத்ரபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் 4 வருடங்களுக்கு முன்னர் பிரான்ஸ் நாட்டிற்கு அகதி கோரிக்கை அமைவாக புலம்பெயர்ந்துள்ளார். இளைஞரின் குடும்பம் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இறுதி யுத்தத்தில் சகோதரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவரின் சகோதரன் பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து வரும் நிலையில் அவரின் உதவியுடன் குறித்த இளைஞர் பிரான்ஸ் நாட்டுக்கு வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் தரகரூடாக நுரலியா பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு திருமணம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் குறித்த இளைஞர் அதிக பணத்தை பெற்று பெண் விரும்பும் தேவைகளையும் நிறைவு செய்து வந்துள்ளார். இறுதியாக 1,80,00,000 ரூபாய் பணம் குறித்த பெண்ணுக்கு அனுப்பியதாக கூறப்படுகின்றது. அதனை பெற்றுக்கொண்ட பெண் தனது சகோதரியின் திருமணத்தை சிறப்பாக செய்து முடித்துள்ளார். இவ்வாறு பல தேவைகளையும் இந்தியாவுக்கு குடும்பத்துடன் சுற்றுலா சென்றும் வந்துள்ளதுடன் கடந்த 23ஆம் தேதி அன்று இளைஞருக்கும் பெண்ணுக்கும் இடையில் வீடியோ காலில் கருத்து முரண்பாடு வந்து காதலி கண்முன் இளைஞர் தூக்கிலிட்டு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் கிளிநொச்சி ருத்ரபுரம் பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக இளைஞரின் குடும்பத்தினர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். செய்திகளில் இனி இந்திய செய்திகள். பேராசிரியர்களை பணியில் நியமித்ததாக போலியாக கணக்கு காட்டி முறைகேடு. அண்ணா பல்கலைக்கழக கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரிகள் இணைப்பு அங்கீகாரம் பெறுவதற்காக பேராசிரியர்களை பணியில் நியமித்ததாக போலியாக கணக்கு காட்டி முறைகேடு செய்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை தர வேண்டும் என தமிழக கவர்னர் RN ரவி கூறியிருந்தார். இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக சிண்டிகேட் கூட்டம் துணைவேந்தர் வேல்ராஜ் தலைமையில் நடந்தது. இந்த கூட்டத்தில் அதன் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். 124 பொறியியல் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை திரும்ப பெறலாமா, முறைகேட்டில் ஈடுபட்ட கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது பற்றி விவாதிக்கப்பட்டது. இதற்கிடையில் முறைகேட்டில் ஈடுபட்ட கல்லூரிகளுக்கு கருணை காட்டக்கூடாது, கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கவர்னர் RN ரவி துணைவேந்தரை கண்டித்ததாக கூறப்படுகிறது. அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சிலும் இதில் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. மகாபாரதத்தை குறிப்பிட்டு ராகுல் காந்தி பேச்சு நாடாளுமன்றத்தில் கடும் அமளி. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த வாரம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தொடரில் இன்று மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றி வருகிறார். அவர் பேசுகையில் நாடு முழுக்க அச்சம் நிறைந்த சூழல் நிலவுகிறது,
அந்த அச்சம் நம் நாட்டின் அனைத்து பக்கமும் பரவியுள்ளது என குறிப்பிட்டார். மேலும் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு நாட்டின் இளைஞர்களை பாதித்த மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஆனால் அது பற்றி நிதியமைச்சர் தனது உரையில் எதையும் குறிப்பிடவில்லை. சிறு வணிகங்களை கடுமையாக பாதித்துள்ள வரி பயங்கரவாத பிரச்சனையை பற்றியும் பட்ஜெட்டில் அமைச்சர் குறிப்பிடவில்லை. மகாபாரதத்தில் சக்கரவியூகத்தில் அபிமன்யு சிக்கியுள்ளது போல பிரதமர் மோடி மார்பில் அணிந்திருக்கும் தாமரை சின்னத்தில் குறிப்பிடப்படும் சக்கரவியூகத்தில் இந்தியா சிக்கியுள்ளது. விரைவில் சக்கரவியூகம் உடைக்கப்படும். பிரதமர் மோடியின் பட்ஜெட் நடுத்தர வர்க்கத்தினரை கத்தியால் குத்தியுள்ளது. பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை. அக்னி வீரர்கள் கூட பிரதமரின் சக்கரவியூகத்தில் சிக்கியுள்ளனர். அக்னி வீரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு இல்லை. கடந்த 20 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கல்விக்கு குறைவான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று ராகுல் காந்தி பேசினார். ராகுல் காந்தி பேசுகையில் பாஜக உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். இருந்தும் தனது பேச்சை ராகுல் காந்தி தொடர்ந்தார். அம்பானி அதானி பற்றி பேச ஆரம்பிக்கையில் அம்பானி அதானி பெயர்களை குறிப்பிட சபாநாயகர் மரபு தெரிவித்ததால் அவர்கள் A1 A2 என குறிப்பிட்டு விமர்சனங்களை முன்வைத்தார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. செய்திகளில் தொடர்பென உலகச் செய்திகள். நாட்டின் நிதிநிலையின் மோசமான நிலையை மூடி மறைத்தது முன்னைய அரசாங்கம். பிரிட்டனின் புதிய திரைசேரி தலைவர் குற்றச்சாட்டு. பிரிட்டனின் புதிய திரைசேரி தலைவர் முந்தைய அரசாங்கம் நாட்டின் நிதி நிலைமையின் மோசமான நிலையை மூடி மறைத்ததாக முக்கிய உரையை ஆற்ற தயாராகிறார். இது அதிக வரிகளுக்கு அடித்தளம் அமைக்கும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்றது. பிற்பகுதியில் வெளியிடப்பட்ட அவரது உரையின் சாற்றில் ரேச்சல் ரீவ்ஸ் 3 வாரங்களுக்கு முன்பு பதவியேற்று சிறிது நேரத்திலேயே பொது செலவினங்களை துறை வாரியாக மதிப்பாய்வு செய்வதை தொடர்ந்து அவருடைய இந்த தகவல் வந்துள்ளது. மேற்கோள்களில் புள்ளி விவரங்கள் எதுவும் இல்லை என்றாலும் ரீவ்ஸ் பொது நிதியில் 20 பில்லியன் பவுண்டுகள் பற்றாக்குறையை கோடிட்டு காட்டுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராக போட்டியிடும் அடுத்த நபர் கெமி பெடேனோக். கன்சர்வேட்டிவ் கட்சியின் அடுத்த தலைவராக ஆவதற்கு முயற்சி செய்ய 6வது நபராக ஐக்கிய ராஜ்யத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் கெமி பெடேனோக் தீர்மானித்துள்ளார். இவர் கன்சர்வேட்டிவ் கட்சியை புதுப்பிப்பதாக உறுதியளித்துள்ளார். கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர்களிடையே வழக்கமாக கருத்து கணிப்புகளில் முதலிடம் வகிக்கும் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக்கிடம் இருந்து பொறுப்பேற்க 44 வயதான கெமி ஒரு முன்னோடியாக பலராலும் பார்க்கப்படுகிறார். ரிஷி சுனாக்கிற்கு பதிலாக டேம் பிரித்தி பட்டேல், மெல் ஸ்ட்ரைட், ராபர்ட் ஜென்ரிக், டாம் டூக்கன்ஹெட் மற்றும் ஜேம்ஸ் ஆகியோருடன் போட்டியில் கெமி இணைகின்றார். இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.